நான் என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஐ வாண்ட் டு ஃபர்கெட் ஆல் மை வரிஸ் ஆர் வரிஸ்ன்னு இல்லை, எனக்கு இது ஒரு ஃபன் வேணும். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஊரில் தான் சில பேர் வந்துட்டு சிரிக்க வைடா பார்க்கலாம், டேய் இது அது கிடையாதுடா அப்படின்னு மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கமெடியனுமே சொல்லுவார், இது வந்து இட்ஸ் லைக் செக்ஸு, ரெண்டு பேருமே எஃபர்ட் போட்டதா, இல்லாட்டி ஒருத்தர் மட்டும் போட்டாருன்னா அது எப்படி? அதுதான். நீங்க ஒரு ஜோக்குக்கு சிரிச்சிருப்பீங்க, பட் ஆனா ஏன் அந்த ஜோக் சிரிச்சீங்க நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கவுண்டமணி செந்தில் ஜோக் ஏன் சிரிக்கிறீங்க நீங்க? எனக்கு என்ன வித்தியாசமா இருந்தது அப்படின்னா, அவன் சைனீஸை பத்தி கலாய்க்கிறான், கீழே பார்த்தா சைனீஸ் சிரிக்கிறானுங்க, கண்ணுல கண்ணீர் வர சிரிக்கிறானுங்க. அது ரொம்ப கொஞ்சம் ரேசிஸ்ட் மாதிரி சொல்லலாம். ஜோக்ல எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம், இன்டென்ஷன் தான் நீங்க பார்க்கணும். பேட் இன்டென்ஷன், குட் இன்டென்ஷன் அந்த மாதிரி தான். If you don't have a bad intention, then it's good. இப்போ நான் வந்துட்டு ஒரு காலேஜ் ஜோக்ஸு அப்படின்னு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். உள்ளே போய் உட்காந்து எல்லாரும் 40 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா எனக்கு ஒன்றுமே கனெக்ட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா அப்பா கூட நடந்த ஜோக்கு, என் ஊரில் நடந்த ஜோக்கு, என் பாட்டி தாத்தா கூட நடந்த ஜோக்கு, ஸோ அந்த மாதிரி சொல்லணும். ஃபேன்ஸாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த திட்டுவானுங்க, லூஸ்தனமாக திட்டுவானுங்க. நான் அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். எனக்கு அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் செட் இருக்கு, ஒரு ஃபேன் கூட நான் பேசின செட் இருக்கு. லைக் எப்படி நீங்க ஷோ பண்ணும்போதே அவர் எந்திரிச்சு அப்புறம் அப்படி இல்லை, என்கிட்ட தனியாக இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி பேசி அந்த வீடியோ ரிலீஸ் ஆனப்போ, ஸோ அந்த பையன் ஒரு 12வது படிக்கிற பையன் என்னை 1/2 மணி நேரம் திட்டிருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் 12வது படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஜி, வேர் டு யூ see yourself in 5 years? புது செட் நிறைய பண்ணணும், அண்ட் தென் கிளப்ஸ் நிறைய ஃபில் பண்ணணும். ஸோ அது இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ ஸோ அங்கெல்லாம் போய் ஒரு ஷோ பண்ணணும். ஸோ எனக்கு இப்போ இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸு ஒரு என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு 100 பேர் கொடுக்குறீங்க, ஆர் ஈவன் இங்கிலீஷ் ஏதோ தமிழ் புரியாத இங்கிலீஷ் புரிஞ்ச ஆடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா, என்கிட்ட மைக் கொடுத்தீங்கன்னா 15 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி மேக் தம் லாஃப். ஒரு 5 நிமிஷமா அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகணும். நிறைய ரிலேட்டபிள் ஜோக்ஸ் நிறைய சொல்லணும். ஸ்பெஷலாக ஒரு 5 வருஷத்துல ஒரு 3 நல்ல ஸ்பெஷல் பண்ணணும். ஸ்பெஷல்னா ஒரு தீமேட்டிக்காக ஒரு 1 hour. ஸோ இது பண்ணணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு கோல்ஸு. இதை யாராவது என்கிட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கலாம், இந்நேரம் ஏதாவது பண்ணியிருப்பேன். இதில் வந்து சேலஞ்சஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க? லைக் உங்கள் ப்ரொஃபஷனில் இப்போ லைக் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணாலுமே வந்துட்டு அவங்களுடைய ஏதாவது அன்றைக்கி ஏதாவது ஒரு ட்ராஜடி நடந்தால் அதை மறந்துட்டும் நான் வந்து பாட்டு பாடினேன் அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஸோ அந்த இது ஒன்று இருக்கும். பாட்டு பாடுறவங்களுக்கு அது ஒரு நல்லது. ஏன்னா அன்னைக்கு அவங்க சோக பாட்டாக பாட்டோன்னா செம்ம தத்ரூபமாக சோகமாக பாடுறா இருப்பாப்னா அவனுக்கு தான் அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். பட் ஆனால் எங்களுக்கு சோகமாக காமெடி பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபன்னியாக தான் பண்ணி ஆகணும். அது இட் இஸ் தேர். என்னோட ஓவரால் கிராஃபில் பார்த்தீங்க, கிராஃபை ரொம்ப ஓவராக பேசுகிறேன் நான். என்னோட இருக்கிற வீடியோஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் எப்போ ஹார்ட் பிரேக்கில் இருந்திருக்கிறேன், ஸோ எப்போ லைஃப்பில் லோவில் இருந்துக்கிறேன், எப்போ சூப்பராக இருந்திருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் ஒரே ஜோக்கு நான் வந்துட்டு வேற மூட்ல பேசியிருப்பேன், ரெண்டுமே வேற டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனால் ஃபன்னியா இருக்கும். ஸோ அது வந்துட்டு வருது. பட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் டஃப் தான். பட் ஆனால் காசு கொடுத்து கீழே உட்காந்துருக்கான், அவன் என்னால் போய் சொல்ல முடியாதுல்ல. ஷோ மஸ்ட் கோ ஆன். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் காமெடி நிறைய சொன்னீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சொன்னீங்க, நான் வந்து ஒரு இஷ்யூ டைப்பான காமெடி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கார்பரேட் ஜோக்ஸ் மட்டும் எடுத்து பண்றது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீ அது லைக் எவ்வளோ நீங்கள் தீமை விட்டுருங்க, கார்பரேட் தீமே விட்டுருங்க. நீங்கள் ஒரு ஜோக்குக்கு சிரிச்சிருப்பீங்க, பட் ஆனால் ஏன் அந்த ஜோக் சிரிச்சிங்க நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கவுண்டமணி செந்தில் ஜோக் ஏன் சிரிக்கிறீங்க நீங்கள்? ஏன் சிரிக்கணுன்றதுக்கு அது ஒரு ரீசனே இல்லையா? நம்ம அந்த டைம் அது ஃபன்னியாக தெரியுது. சரி, கவுண்டமணி செந்தில் ஜோக் ஒரு டைப்பு. வடிவேலு ஜோக் என்ன டைப்பு? என்ன டைப்பு? வடிவேலு வந்துட்டு சரி வடிவேலு விட்டுருங்க, எம்ஆர் ராதா, விவேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சொல்லி இன்டெலெக்சுவலான ஒரு ஜோக்குன்ற மாதிரியான அவங்க தனியா பண்றாங்களா குரூப்போட பண்றாங்களா? நீங்க யாரு? எம்ஆர் ராதா. இப்போ நான் சொன்ன ஆட்கள் இப்போ ஒரு சினாரியோ பில்ட் அப் பண்ணி அந்த சினாரியோ வந்து ஒரு அவங்க கிண்டல் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதோட சிம்பிள் ஃபார்ம் என்னன்னா ஸ்கெட்ச் காமெடி. ஸ்கெட்ச் காமெடி என்னன்னா ஒரு இப்போ வடிவேலோட ட்ராக் காமெடி இருக்கும்ல, அதை தூக்கி எந்த படத்துல வச்சாலும் ஓடும். தனி ட்ராக், அது தனி ட்ராக். இவர் இதுல பஸ் கண்டக்டரா, இன்னொரு படத்துல பஸ் கண்டக்டர்னா இது பண்ணும். அப்புறம் ஒரு படத்துல வெட்டியானா வருவாரு, அந்த படத்துல வெட்டியானுக்கு வரைக்கும் சம்பந்தமே இருக்காது, அந்த தூக்கி எங்க வச்சாலும். ஏன்னா அது ஒரு ஸ்கெட்ச் காமெடி. ஸ்கெட்ச் காமெடி என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்துட்டு சொல்லுவான்,
ஒருத்தனால அது பண்ண முடியாது, ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த இதுதான் இப்போ கவுண்டமணி செந்தில் ஏன் பிடிக்கும்னா, இன்னொருத்தரை புட் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓகே. இன்னொருத்தர் வந்து அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட அதே தான் பரிதாபங்கள். ஓகே. ஸோ 2 பேர் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஏறிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காமெடி வந்துடும். லாரல் ஹாரி. ஸோ அந்த தனியாளா காமெடி பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க மிஸ்டர் பீன் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து லைக் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒன் மேன் ஷோ மாதிரி. ஸோ இந்த காமெடி நிறைய பேருக்கு புரியாது இந்த கான்செப்டே. ஸோ அவங்க தான் சிம்பிளா கேட்பாங்க, நான் கவுண்டமணி செந்திலுக்கு நல்லா சிரிச்சேன், உங்களுக்கு சிரிப்பு வரல அப்படி சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நானே சொல்லுவேன், கவுண்டமணி செந்தில்லாம் வேற லெவல் கமெடியன். ஸோ என் ஜானர் நிறைய பேருக்கு பிடிக்கும். ரொம்ப நீஷ், ஒரு 100 பேர்ல 10 பேருக்கு பிடிச்சாலே பெருசு இந்த ஸ்டாண்டப் காமெடி ஜானர். ஏன்னா அவன் திருப்பி யோசிப்பான், இதுக்கு நான் அதே பார்த்துருவேன் அப்படின்னா, சந்தோஷம், நீ அது பார்த்துக்கோ, உனக்கு எது சிரிப்பு வருதோ நீ அது பாரு, யாரும் கம்பல் பண்ணல. ஸோ இப்போ இந்த காமெடியிலையுமே இப்போ எங்களோட ஸ்டாண்டப் காமெடியில் என்ன டைப் இருக்கும்னா, அப்சர்வேஷன் ஒன்று இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நான் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் உங்களோட இதை பார்க்குறேன், உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு அதில் என்னென்ன ஃபன்னினஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் எடுத்துக்கலாம். ஒரு டிஜே பண்றவனை வச்சுட்டு நான் ஃபுல்லா எடுத்து அதை இது பண்ணலாம், அதை அப்சர்வ் பண்ணி நான் காமெடி பண்றேன். அப்புறம் வேர்ட் பன்ஸ்ன்னு இருக்கும். ஓகே. வேர்ட் பன்ஸ் வந்து என்னன்னா, அந்த வார்த்தை ஜாலம், கிரேசி மோகன் ஜோக்ஸ் எல்லாம் வந்து வேர்ட் பன்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி வந்துட்டு பாடி லாங்குவேஜ் வச்சு வர்றது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டாபிக்கல் வந்து என்னன்னா, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், அன்னைக்கு நடக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், ஏதோ ஒரு பாப் கல்ச்சரு. ஓகே. ஸோ இதை வச்சு பண்றது வந்து பொலிட்டிக்கல் சினாரியோ. அதுக்கப்புறம் இம்ப்ராவ்னு ஒன்று இருக்கு. இம்ப்ராவ் இஸ் கெட்டிங் ஃபேமஸ் ரைட் நவ். இம்ப்ராவ் வந்து நீங்க ஃபாரின்ல பாத்தீங்கன்னா அதை ஒரு தெரப்பி, இம்ப்ராம்டுவா நீங்க பேசணும், இம்ப்ராம்டுவா நீங்க பண்ணணும். அதை வந்து ஒரு தெரப்பி செஷனாவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங்ல. நீங்க வந்துட்டு சில பேர் வந்து ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கும். நம்ம நினைக்கிற கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இங்க இருக்கிறவனுக்கு வந்துட்டு காலையில தண்ணி வரல, அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. அவன்லாம் வார்ல இருந்து வெளியே வந்திருப்பான். ஓகே. அவன் ஸ்பௌஸ் வந்து சீட் பண்ணியிருப்பாங்க, பெருசாக தான் இருக்கும். அவன் வந்துட்டு ரொம்ப ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் போயிருப்பான். ஸோ அவனுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மெடிசின்ஸ் அது தவிர இந்த இம்ப்ராவ் செஷனுக்கு போங்க. இம்ப்ராவ் செஷன் என்னன்னா, நீங்கள் ஸ்டேஜில் போயிடுவீங்க, எல்லாத்தையும் மறந்துடணும், உங்களுக்கு அங்கே ஒரு சிச்சுவேஷன் தருவாங்க. ஓகே. அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் ஆக்ட் பண்ணணும். உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிச்சுவேஷன் வந்து நீங்கள் ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அப்போதான் கொடுப்பாங்க. எப்படி வந்து நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி நம்மளுக்கு செட் ஆகும், இதை நம்ம பண்ணலாம், இவனும் பெரிய மேட்டரில் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிங்களா? இல்லை இது ஒரு பயங்கர இன்ஜினியரிங் ப்ரொசஷனோட பயங்கர கால்குலேஷனோட இப்படி இப்போ இங்கே தட்டிங்க சிரிப்பாங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு? ஸோ அது எல்லாருக்குமே வேற ஆளுக்கு வேற இருக்கும். நான் எனக்கு என்ன எப்படி வந்தேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் ஸ்கூல் காலேஜில் இருந்தே இந்த ட்ராமா அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் அதில் மெயினாக இல்லாட்டி ஏதாவது ஒரு சைடு ரோலு, ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கட்டும். அப்போது வந்துட்டு நான் 2012 வந்து இங்கே சென்னை வந்தேன். ஐடி ஜாயின் பண்ணும்போது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ 14-15 அப்போ தான் வந்துட்டு ரசல் பீட்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? ஸோ அவரோட ஒரு 3 hours வீடியோ, 3 ஸ்பெஷல் வந்துட்டு எவனோ ஒருத்தன் பைரேட் யூடியூப்ல அப்லோட் பண்ணோம். ஸோ யூஸ்வலாக அவங்களோட இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை டிவிடி அப்படிதான் வாங்கி பார்க்க முடியும். எவனோ 2012. ஸோ ரசல் பீட்டர்ஸ் அப்படிதான் இருக்கும். அப்போ நான் வந்துட்டு யாரோ ஒருத்தர் எடுத்து பைரேட் பண்ணிட்டான். அதுல தான் பூம் ஆனது. இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு தெரியறது வந்து அந்த ரசல் பீட்டர்ஸோட அந்த 3 1 hour வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு சில இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்படி கான கெட் ஹர்ட் பேட், அவங்க அப்பாவோடது இருக்கும். ஸோ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன வித்தியாசமா இருந்தது அப்படின்னா, அவன் சைனீஸை பத்தி கலாய்க்கிறான். அது ரொம்ப கொஞ்சம் ரேசிஸ்ட் மாதிரி ஜோக்ல எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இன்டென்ஷன் தான் நீங்க பார்க்கணும். பேட் இன்டென்ஷன், குட் இன்டென்ஷன் அந்த மாதிரி தான். if you don't have a bad intention then it's good. So எனக்கு நான் அதே மாதிரி தான் இருந்தேன். என்ன இப்படி ரேசிஸ்டா இது பண்றாங்க, கீழ பார்த்தா சைனீஸ் சிரிக்கிறானுங்க, கண்ணுல கண்ணீர் வர சிரிக்கிறானுங்க. எனக்கு எந்த ரேஸ கிண்டல் பண்றாங்களோ அவங்க கிட்டயே தான் பேசிட்டு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது அந்த மாதிரியா இருக்கும். சைனா வந்துட்டு அவன் எப்படி போய் ஷாப்பிங் போவான் அப்படின்னு சொல்லுவான். ஷாப்பிங் போயிட்டு இது என்ன லூயி விட்டான், அந்த அவனோட ப்ரொனவுன்ஸே பண்ண வராது. அந்த சைடு திரும்பும்போது கச்சக்கன்னு போட்டோ எடுத்துட்டு அந்த சைடு அனுப்பிச்சிருவான், அங்க அனுப்பிச்சிருவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ரைட்டிங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, வித்தியாசமா இருக்கு. ஏன்னா யூஸ்வல் கவுண்டமணி செந்தில் அந்த காமெடி, வடிவேலு விவேக் காமெடி இல்லாம ஒரு வித்தியாசமா இருந்தது. நான் பார்த்துட்டு ஓகே இது ஒரு
ஆர்ட் போல எனக்கு அப்பதான் ஸ்டாண்டப் காமெடினால அது வரைக்கும் எனக்கு மதுரை முத்து ஓகே ஸோ அவங்க தான் ஸ்டாண்டப் காமெடினா தெரியும். அவங்களோட ஜோக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரிட்டர்ன் ஃபார்ம்ல இருக்கும். ஒரு ஆனந்த விகடன் ஒரு ஆனந்த விகடன் ஒரு அவங்க வந்துட்டு தேர்ட் பர்சன்ல தான் எல்லாமே பேசுவாங்க. ஓகே அந்த ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தாரு, அந்த ஊர்ல ஒருத்தர் அப்படின்னே பேசுவாங்க. ஸோ இது எனக்கு வித்தியாசமா இருந்தது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே அப்ப ஃபேஸ்புக் தானே இருக்கும். ஆமா அப்ப அப்படியே நான் ஒரு வீடியோ இவர் லைக் பண்ண பார்த்தா இந்தியன் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வீடியோலாம் ஒன்று வர ஆரம்பிச்சது. அப்படி பார்க்கும்போது இங்க பிரவீன் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட ஷோ ஒன்று சென்னையில நடந்தது. எனக்கு எல்லாமே டக்குன்னு ஏதோ நடக்கிற மாதிரியே இருந்தது. நான் வீடியோ பார்த்தேன், அதுக்கப்புறம் இது நடக்குது. அப்புறம் அதுல ஒருத்தர் ஓப்பனிங் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, விகாஷ் பால்னு சொல்லிட்டு. அவர் நான் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணா அவர் போஸ்ட் போடுறாரு, நான் வர புதன்கிழமை வந்து ஓப்பன் மைக்னு ஒன்று நடக்கும் இந்த கஃபேலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் அதை பார்க்க போறேன். அங்க பார்க்கும்போது ஒரு ஸ்பாட் இருக்கான்னு நானே கேட்டேன். நான் இருக்கு அப்படின்னாங்க. அப்படியே நான் போய் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க, பண்ணேன். நான் கொஞ்சம் ஜோக் வாட்ஸ்அப் ஜோக் மாதிரி தான், நான் வாரமலர் ஆனந்த விட ஜோக் தான் அங்க பண்ணேன். அது அவங்களுக்கு புதுசு. ஆனா அதுல சிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்டே சிரிச்ச விட்டு இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்படியே செட் ஆகி போயிடுச்சு. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் டு ரசல் பீட்டர்ஸ். சூப்பர். ஸோ நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாதனால இது நீங்க பண்ணீங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? லைக் அது உங்களுக்கு அப்ப ஸ்டேஜ் ஃபியர் நீங்களா போயிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நான் பண்றேன்றது வந்து ஸ்டேஜ் ஃபியர் இல்லாதனால தான். அது ஏதோ எனக்கு ஏதோ அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது இல்லை. ஓரளவு மோசமா ஒரு 20 நிமிஷம் கண்டென்ட் பண்ணி யாருமே சிரிக்கலனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்டேஜ் ஃபியர் பெருசா இருந்தது இல்லை. அது மேபி சின்ன வயசுல இருந்து அந்த டிராமா இருந்தது. எங்க ஊர் மதுரையில இருந்து வந்தனால மதுரை மண்ணின் மைந்தர்கள்னால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து இந்த ரைட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்மளுக்கு ஜென்ரலி ஒரு ஸ்பீச் ஒருத்தர் பண்றாருன்னா எண்டில் ஒரு கடைசிக்காக எல்லாரும் கை தட்டுவாங்க. ஆனா நீங்க பண்றது அப்படி இல்லை. எவ்ரி 2 minutes உங்களுக்கே தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, ஒர்க் அவுட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் தெரிஞ்சுட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகாது? என்னன்னா நம்ம 2 ஜோக் சொல்றோம், இவனுக்கு இது ஜோக்காவே மதிக்கலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் இருக்கும். அது வந்துட்டு அன்னைக்கு வர்றதுதான், அன்னைக்கு வர்ற மக்களை பொறுத்து தான் இருக்கு. எப்படி அதை நீங்க பல்ஸ் மாதிரி ரீட் பண்ணுவீங்களா? இவங்களுக்கு இந்த ஜோக் ஒர்க் அவுட் ஆகுது, நீங்க ஸ்கிரிப்டை மாத்துவீங்களா? இல்ல ஆமா நான் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுவேன். இப்ப நான் வந்துட்டு ஒரு காலேஜ் ஜோக்ஸ் அப்படின்னா ஃபுல்லா எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன். உள்ள போய் உட்காந்து எல்லாரும் 40 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே கனெக்ட் ஆகாது. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எங்க அம்மா அப்பா கூட நடந்த ஜோக்கு, என் ஊர்ல நடந்த ஜோக்கு, என் பாட்டி தாத்தா கூட நடந்த ஜோக்கு, ஸோ அந்த மாதிரி சொல்லணும். இந்த ஜோக்கையே பாத்தீங்களா இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். இல்லாட்டி அவங்களோட பையன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ரிலேட்டபிளா போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு போகணும். இப்ப அதாவது இப்போ ஒருத்தன் தெலுங்குல உட்காந்துருக்கான், அவனுக்கு ஓரளவு தமிழ் தெரியும்னா நம்ம கொஞ்சம் தெலுங்கு வழியா போயிட்டு டே உனக்கு இந்த படம் பிடிக்குமா, இந்த படம் தான்டா, அந்த படத்தோட டப்பிங் தான்டா இது அப்படின்னு கதை சொல்ற மாதிரி. ஓகே. ஸோ இதுல வந்து ரைட்டிங் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்க லைக் ரைட்டிங்ன்ற மாதிரி எழுதுவீங்களா இல்ல நீங்க மைண்ட்லயே நம்ம ஸ்டேஜ்ல பாத்துக்கலான்ற மாதிரி வந்து நீங்க ஆன் ஸ்டேஜ் வந்து இது? ஸோ அதுல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ரைட்டிங். சில பேர்லாம் வந்துட்டு உட்காந்து 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் எழுதுவாங்க. ஓகே. அவங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு அவங்களுக்கு வந்து எந்த அளவு, நான் சொல்றது வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல சொல்றேன், நாட் இன் தமிழ்ல யாரும் அந்த மாதிரி பெருசா பண்றதில்ல. 1-2 பேர் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. பிரவீன் சார்னு ஒருத்தர் பண்றாரு, அப்புறம் கேடின்னு ஒரு பையன் இருப்பான். ஸோ அவங்க எல்லாம் ப்ராப்பரா ரைட் பண்ணிட்டு வருவாங்க. மிச்சவங்க எல்லாம் வந்துட்டு ஓரளவு அந்த கான்டெக்ட் இருக்கும், அதை வச்சு அவங்க பெர்ஃபார்ம்லாம் பண்ணுவாங்க. பட் வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு 500 வேர்ட்ஸ் எழுதுவாங்க. நான் 5 நிமிஷம்னா 500 வேர்ட்ஸ் அந்த அளவுக்குலாம் இதாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட நேச்சரை பொறுத்து தான். எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு ஆஃப் எனக்கு வந்து கான்டெக்ஸ்ட் நான் இது பண்ணிடுவேன், பஞ்ச் லைன் ஃபுல்லாக நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாகவே ஆன் த ஸ்பாட். ஓகே. ஸோ ஆன் த ஸ்பாட்ன்ற போது இப்போ ஆடியன்ஸ் நான் நிறைய இது உங்களும் பார்த்துருக்கேன், நிறைய இதுலேயும் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்களே கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து லைக் அது இத்தனை ஒரு 5 minutes நம்ம இதை பண்ணலாம், அப்புறம் நம்மளுடைய இது பண்ணலாம்ன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஆமாம், அந்த மாதிரி. அது நீங்கள் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சி அவனே சிரிக்க வைக்கிறது, அது எப்படி? அது உங்களுக்கு தான் இன்ஸ்டன்ட். நீங்க அந்த ஷோல அதான் நீங்க அவர் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு, நீங்க ஆன் ஸ்பாட் இருந்துச்சு எப்படி ஒருத்தர்? எங்களுக்கு அவர் ஒரு கேரக்டர். அந்த ஷோக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ஓகே. நான் அது மாதிரி 100 ஷோல பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஜோக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு ஜோக் வச்சிருப்பேன். நீங்க அந்த ஷோக்கு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆன் த ஸ்பாட். ஆனா நான் அதை ஒரு 20 ஷோ 30 ஷோல நான் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில இது ஆன் த ஸ்பாட் வரும். ஸோ அது ஹவு யூ ஆர் ஆஸ் அ பர்சன். ஸோ இது வந்து அடாப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மைண்ட்ல எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்கு பின்னாடி ஒரு ஜென் மோடா அப்படின்றது இல்ல, பிரசன்ட்ல இருக்கணும். எனக்கு வாடகை கட்டணும், எனக்கு வந்து என் பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்க ஜோக் வராது. ஓகே.
ஸோ அந்த இது இருக்கும். அது ஒரு ப்ராக்டிஸ் தான். அது ஓகே, யூ ஷுட் லைக் இட். சில பேர் வந்துட்டு அது மைண்டில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து க்ரௌட் ஒர்க் வராது. ஓகே, அதனால அவங்க தேல் ஸ்டிக் டு த ரெகுலர் ஸ்கிரிப்ட். நான் போவேன், அது வந்து தியேட்டர் பிளே மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் என் ஜோக்கு, இதுதான் என் ஜோக்கு, இதுதான் ஜோக்கு, நான் அது ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துடுவேன் நான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அண்ட் இது வந்து நீங்க எடுக்கிறது வந்து நீங்க ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணுவீங்களா? இப்போ நீங்க ஒரு ஜோக், இப்போ ஒரு பெரிய ஸ்கிரிப்ட், ஐ மீன் ஒரு 1 hour ஷோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நீங்க இந்த ஜோக் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதுக்கு ஏதாவது ஒரு ஷோ பண்ணுவீங்களா? அது ஒரு உங்க கேங் உள்ளே பண்ணுவீங்களா, இல்லை அது ஏதாவது ஒரு இது என்ன அப்படின்னா ஓப்பன் மைக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது நாட் ஓன்லி ஃபார் ஸ்டாண்டப் காமெடி, எனி கிக்ஸ், எனி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஒரு வயலினா இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும். இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அசல் கோளாறு, பால் டப்பா, அதுக்கப்புறம் இன்னும் வேற யாராவது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? கேபர் வாசுகி, கேபர் வாசுகி, தென்மா. ஸோ இவங்க எல்லாமே வந்து என்னன்னா ஒரு பாட்டை எழுதிடுவாங்க. இந்த பாட்டை வந்து நான் என்னால போயிட்டு இதுல எல்லாம் போய் உடனே ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு கிட்டார் வச்சுட்டு அவங்க நிறைய ஓப்பன் மைக்ஸ் ஈவென்ட் நடக்கும். டிகாம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சஹானாஸ்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நான் சென்னையில் சொல்கிறேன். ஓகே. ஸோ அங்கே போய் ஒரு ஸ்பாட் கேட்பாங்க, கொடுத்த உடனேயும் தேல் சிங். அவங்க ஆடியன்ஸ், லைவ் ஆடியன்ஸ் இல்லை. ஸோ அவங்க பண்ணுறது பார்த்தே இது நல்லா இருக்குது அப்படின்னோடனையும் அதில் திருப்பி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இது ஒரு க்ளோஸ் டு 20-30 டைம்ஸ் பண்ணிட்டு எல்லா பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்க்குமே சேம் தான். 20-30 டைம் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பாலிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு போயிட்டு மெயின் ஷோவில் வைக்கணும். மெயின் ஷோனா டிக்கெட்டட் ஷோ. இது வந்துட்டு இது சும்மா 50 rupees 100 rupees இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு போகிற செலவு ஓரளவு செலவுக்கு இருக்கணும்ல, அந்த வென்யூ செலவு, ஏசி, அதுக்கெல்லாம். ஷோ வந்து ஆக்சுவல் ஷோ நீங்கள் வந்து 299, 399, 499 வரைக்கும்லாம் டிக்கெட் வாங்கிட்டு பார்ப்பாங்க. அது ஆடிட்டோரியம் ஷோஸ் இருக்கும். ஓகே. ஸோ அங்கே போகும்போது யூ வில் ஹாவ் த பெஸ்டஸ்ட் திங். ஓகே. இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, அதெல்லாம் தூக்கிடுவோம் அப்படியே. ஓகே. ஸோ நீங்கள் எவ்ரி ஷோ வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆமாம். ஸோ வந்துட்டு ஒரு ஷோ போக போக உங்களுக்கு வந்து அது ப்ராப்பர் அவுட்புட் மாதிரி அது இருக்கும். ஸோ ஆர்டருமே இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 ஜோக் வச்சுருக்கேன்னா ஆர்டருமே மாற்றிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ இருக்கிறதுல பெஸ்ட்டு எப்படி இருக்குது, ஏன்னா அது அப்படியே பில்ட் ஆகணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து அப்படியே அந்த கடைசி ஜோக் வந்துட்டு கைத்தட்டி வேற லெவலில் சிரிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, அதுதான் பெஸ்ட் ஆர்டர். ஓகே. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு 10 ஷோக்கு அப்புறம் தான் அது வரும். ஓகே. இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஷோ உங்களுக்கு வந்து லைக் ஷூட் பண்ணி இருந்தோம் இல்லையா, லைக் ஆஃப் பீட்டில். நான் அந்த ஷோ நானும் வந்திருந்தேன். எவ்ரி 30 seconds பயங்கரமாக சிரிச்சுட்டே இருந்தாங்க. எனக்குன்னா நீங்களே எல்லாம் ஆள் செட் பண்ணிக்க மாட்டீங்களா, இல்லை 4 கார்னர்ல இந்த டைம்ல சிரிக்கணும்ட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்களான்னு ஒரு டவுட்டே இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நான் ஸ்டாப்பா சிரிச்சுட்டே இருந்தாங்க. அதுதான் நீங்க சொல்ற அந்த பீக் பெர்ஃபார்மன்ஸா, நீங்க ரிஃபைன் பண்ண ஷோவா, இல்ல அதுவே ஒரு அதுதான் ரிஃபைன் பண்ண ஷோ. ஓகே. ஸோ அதுதான் ரிஃபைன். இப்போ 3 பேரோட பெஸ்ட் செட் நாங்கள் அன்னைக்கு தான் எடுத்தோம் நாங்கள். ஸோ நீங்க ரெக்கார்ட் பண்ணது வந்து ஒரு வருஷம் இருக்குமா? இப்போ ஒரு வருஷம் இருக்காது, ஒரு 8 மாசம் இருக்கும். 8 மாசம் இருக்கும். நானு, மாயாண்டி, பிரகாஷ் 3 பேர் பண்ணோம். எங்களோட பெஸ்டஸ்ட் மெட்டீரியல். ஏன்னா நாங்கள் அதுக்கு அடுத்து பெங்களூர்ல போயிட்டும் அங்கேயும் ஒரு ரெக்கார்டிங் பண்றதா இருந்தது. ஸோ சென்னை ஷோ வந்து என்னன்னா வர்ற ஆடியன்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அன்னைக்கு நீங்க வந்த ஷோ வந்துட்டு வந்த ஆடியன்ஸுமே ஒரு சூப்பரான ஆடியன்ஸ். ஓகே. ஜென்யூனா நான் என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஐ வாண்ட் டு ஃபர்கெட் ஆல் மை வரிஸ் ஆர் ஒரீசன் இல்லை, எனக்கு இது ஒரு ஃபன் வேணும். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஊர்ல தான் சில பேர் வந்துட்டு சிரிக்க வைடா பார்க்கலாம், டேய் இது அது கிடையாதுடா அப்படின்னு மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கமெடியனுமே சொல்லுவார், இது வந்து இட்ஸ் லைக் செக்ஸ். 2 பேருமே எஃபர்ட் போட்டதா, இல்லாட்டி ஒருத்தர் மட்டும் போட்டாருன்னா அது எப்படி, அதுதான். ஸோ அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ரொம்ப நல்லது. அதே ஷோ நாங்கள் பெங்களூர்ல பண்ணோம், மரணபாம். அதான் உங்களுக்கு ரெக்கார்டிங்கே வெளியே வரலையே, ரெக்கார்டிங்கே வரலையே. ஸோ நீங்க பண்ணது வந்துட்டு நம்ம கடைசி நேரத்தில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். பெங்களூர்ல நாங்க ப்ராப்பரா 3 கேமரா செட்டப்லாம் வச்சு பண்ணோம். அங்க அன்னைக்கு வந்த ஆடியன்ஸ் ஃபுல்லா பெங்களூர்ல வந்துட்டு இங்க எப்படி நாங்க பேசினா திருப்பி பேசினாங்க, திருப்பி பேசினாங்க. அங்க வந்து அப்படியே அமைதியா இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸ் ஸ்டாண்டப் காமெடி. அவங்க வந்து அவங்களுக்கு எதுக்கு சிரிக்கிறதுன்னு தெரியல, இதுக்கு சிரிக்கலாமா வேணாமான்னு தெரியல, சிரிச்சாலும் கிகில் பண்றாங்க. அப்புறம் சின்ன குழந்தையெல்லாம் கூட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுங்க ஓடுதுங்க, ஓடியாருதுங்க, நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அதுதான் இட் ஹேப்பன்ஸ். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? லைக் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அது 100 ஷோல ஒரு ஷோ அப்படி நடக்காது. இப்போ நீங்க போட்டோ ஷூட் போறீங்க, எல்லா போட்டோ ஷூட்டுமா அப்படி இருக்கும், இதெல்லாம் இது அப்படியே இருக்கணும். ஒரு 20-25 போட்டோ ஷூட் போனா ஒருத்தன் எடுத்து அப்படி மாத்துறது தானே. எனி பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் சொல்ல முடியுமா? ஓகே, நம்மளும் இனிமே ஸ்டாண்டப் காமெடின்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கலாம்
அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் வச்சு எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டோம் அந்த மாதிரி. எனக்கு வந்து ஸ்டேஜ் ஏறுறது முன்னாடி ஃபர்ஸ்ட் பயமே இல்லை. ஸ்டேஜ் ஏறுறது வந்து ஓரளவு நான் ஏறிட்டேன், எல்லாமே அது பண்ணிடுவேன். ஆனா எனக்கு என் சொந்தக்காரன் எவனாவது பார்த்துருவான், என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருவான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க, பார்த்துருவாங்கன்னா என்னடா படிக்காம இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அத்தனையும் படிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்தேன். இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு கோபி இது அப்படின்ற மாதிரி கேட்கிற குடும்பம் தான் எங்க இது ஃபுல்லா. நான் எங்க வீட்லயே எல்லாத்தையும் மறைச்சு பொத்தி மறைச்சு வச்சிருந்தேன் எல்லாமே. பட் ஆனா ஒரு டைம் வந்துட்டு என் சித்தி பொண்ணு என் ஷோக்கு வந்தா. அவ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கு அப்பதான் நான் அதெல்லாம் யோசிக்கிறோம், அப்போ இவங்களுக்கும் பிடிக்குது போல. அதுக்கப்புறம் அவங்க என் சித்தியை கூப்பிட்டு வந்தாங்க, எங்க அத்தை பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களும் அங்க. ஸோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க, அந்த அக்காலாம் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அப்ப என்னன்னா ஓகே நாம தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம், அவனுங்க வந்து இதை ஒரு காமெடி ஷோவை பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம வெளியே சொல்லலாம் ஓகே அப்படின்றது வந்துட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் மைக்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்று பண்ணேன். அதில் நான் ரொம்ப ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமா. 5 minutes பாட்டு தான். நான் ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டேன். ஓகே அன்னைக்கு மரணபாம் 5 நிமிஷத்துக்கு யாருமே சிரிக்கல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவனுங்க ஏன்டா இது அவங்க, ஆனா கொஞ்சம் சப்போர்ட்டிவா, நான் நேரா எதுவுமே சொல்ல. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிவாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம கொஞ்சம் வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டு நம்ம கான்ஃபிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இட் டுக் மீ சம் 1 year. ஸோ 1 year நீங்க வந்துட்டு பெருசா நான் காமெடியன்னு பெருசாலாம் சொல்லிக்க மாட்டேன். அந்த மாதிரி சரி நம்மளே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. இப்பயுமே இட்ஸ் ஸ்டில் ஆன் தட் ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் அது. ஓகே ஸோ இப்போ உங்கள் ஷோஸ் நான் அஃப்கோர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வரது எல்லாமே பார்த்துருக்கேன். இது நீங்கள் பண்ணுற ஒரு ஷோ ஒரு பேக்ட் ஹவுஸாக இருக்கிறதுக்கும் இப்போ ஒரு பெரிய காமெடியன் ஆடிட்டோரியமில் ஹவுஸ்ஃபுல்லாக நேரு ஸ்டேடியமே ஃபுல்லாக ஒரு அளவுக்கு பண்ணுறவங்க. நேரு ஸ்டேடியம் வரைக்கும் யாரும் ஃபில் பண்ணல. அலெக்ஸ்னு ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் எல்லாமே ஜோக்கு தானே, லைக் எல்லா ஜோக்லையும் நீங்கள் பண்ணுறதும் காமெடியாக தானே இருக்குது, அவங்க பண்ணுறதும் காமெடியாக தானே இருக்குது. அப்போ எப்படி அதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தனி ஸ்கில் தேவையா? அதான் இன்டிமேசி திங் நீங்கள் பேசுகிற இதை பொறுத்து இருக்கு. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, விசு படத்தில் இருக்க காமெடிக்கும் வடிவேல் படத்தில் இருக்க காமெடிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எந்த வந்து விசு டைப் ஆஃப் காமெடி ஒரு இன்டிமேட் ஆடியன்ஸ் ஃபேமிலின்னு இல்லை, நான் எடுக்கிறது வந்து ரொம்ப நீஷ் டாப்பிக்காக இருக்கும். ஓகே ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணியிருந்தா ஃபன்னியா இருக்கும். அதை நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணணும். இதே இது ஆடிட்டோரியம்னா அது வந்து அதோட ரிலேட்டபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப காமனான திங்ஸ் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. லைக் ராம்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஐடி ஜோக்ஸ் ஃபுல்லா பண்ணுவார். ஸோ அப்போ ஆடிட்டோரியம்ல ஒரு 1000 பேர் ஐடி உட்காந்துருக்கானா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டா ஜோக்குக்கு போயிடலாம். கமர்ஷியல் படம் மாதிரி தான். ஸோ அது வந்து விஜய் அஜித் படம் மாதிரி. இது வந்து கொஞ்சம் ஒரு தியாகராஜா குமார் ராஜா ஆர் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மாதிரி. இது ஓகே ஆர் என்ன சொல்றதுன்னா ராதா மோகன் படம் மாதிரி. ஓகே ஓகே ஸோ என்னைக்காவது ஒரு நாள் என் ஜோக்குக்கும் ஒரு ஆடிட்டோரியம் ஃபுல்லாக சிரிக்கும். பட் ஆனால் மை ஏரியா இஸ் திஸ். ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஷோ பண்ணியிருக்கீங்க ஜோக்ஸ்? லைக் நீங்கள் வரைக்குமா பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் பண்ணது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, ஓகே பாண்டிச்சேரி, ஓகே 5 ஊர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பெங்களூர் பண்ணியிருக்கேன், ஹைதராபாத் பண்ணியிருக்கோம், பூனே பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு இடம் பூட்டான்னு ஒரு இடத்துல. அது வந்து ஒரு ஏன்னா நாங்கள் ட்ரிப்பு போனோம். நீங்கள் அப்போ தமிழ் ஷோ பண்ணீங்களா? தமிழ் ஷோலாம் பண்ணல. ஸோ அங்கே நாங்கள் ட்ரிப்பு போனோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்து டிம்புன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு கடைசி கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் சும்மா ஒரு பப்பு பாருக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு எங்கள் கைடு ஒரு சூப்பரான ஆள், அவன் சொன்னான் ஐ வில் கெட் யூ ஸ்பாட், நீ பண்றியா அப்படின்னா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஃபுல்லா பண்ணிட்டு. ஸோ அது வந்து நல்லா ஒரு 10 minutes உள்ள ஃபுல்லா இருந்தானுங்க. ஜெர்மன்ஸ் இருந்தாங்க, அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க. அது சூப்பர். நார்த் இந்தியன்ஸ் அந்த வீடியோ இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. நானே தேடணும். நான் அது வந்துட்டு ஆக்சுவலா தட் வாஸ் ரியலி நைஸ் பர்ஃபார்மன்ஸ், சாட்டிஸ்ஃபைங் அந்த இது இருந்தது. நான் இங்கேயுமே வந்துட்டு இப்போ சில பேர் ராஜசேகர் மாமிடா நான் ஹைதராபாத்ல இருக்காரு, அவங்கெல்லாம் இங்கே வரும்போது நார்த் இந்தியன் காமிக்ஸ்க்கு வந்து நான் இங்கிலீஷ்ல ஓப்பனிங் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் டூ தட் ஆஸ் வெல். என்கிட்ட ஒரு செட் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். ஓகே ஸோ எல்லா லாங்குவேஜும் பண்ணுவோம் ப்ரோ. நீங்கள் அந்த ஓப்பனிங் இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஐ திங்க் நீங்கள் இப்போ ஓப்பனிங் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் சொல்லி பண்ணுவேன். வந்துட்டு அந்த ஓப்பனிங்கிறது என்ன? லைக் ஒரு சீரியஸ் லைக் ஒரு பெரிய ஒரு 1 hour ஷோவில் நீங்கள் ஒரு 5 minutes பண்ணுவீங்களா? இல்லை ஸோ இது வந்து எல்லாமே இதுவும் எல்லா பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்லையும் வரும். நீங்கள் சிங்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அந்த
ஸ்ட்ரெயிட்டா அவரை கூட்டு வர மாட்டாங்கல்ல, மெயின் வர மாட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காம்பேரிங் வந்து ஒரு வார்ம் அப் பண்றது. ஸோ அதுதான் ஓப்பனிங் கிட்டத்தட்ட. ஓகே. ஸோ அதுல இப்போ ஸ்டாண்டப் கமெடியன்ஸ்க்கு இன்னொரு ஸ்டாண்டப் கமெடியனே ஓப்பனிங் பண்ணுவாங்க. சும்மா உட்காருங்கப்பா, இப்படிதான் இவர் இதுதான் வரப்போறாரு, இந்த ஷோல இதெல்லாம் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் காமெடி பண்ணுவோம். ஸோ இப்போ அவங்களோட ஆடியன்ஸ் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இவன் நல்லா பண்றான் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் என்னோட ஷோக்கு வருவாங்க. அந்த மாதிரி இட் வில். ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி சீன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் ஸ்டாண்டப் காமெடி நிறைய பேர் இருக்காங்களே, ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா ட்ரெண்ட் வந்து என்னன்னா, லைக் வி ஆர் ஸ்லோலி பிகமிங் வாட் ஒரு யூஎஸ்ல எப்படி இருக்கோ, ஸோ அந்த மாதிரி அங்கேயுமே வந்துட்டு மூவிஸ்ல பெருசா காமெடி ட்ராக்கே இருக்காது. அதனாலதான் அவங்களுக்கு ஸ்டாண்டப் காமெடினே ஒன்று உள்ள வந்தது. ஒன்று படமே காமெடியா இருக்கும், இல்லாட்டி அதுல வந்து கமெடியன்ஸ் எல்லாம் வருவாங்க, ஆர் ஹீரோஸே காமெடி பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ட்ராக்ன்ற எதுவுமே இருக்காது. ஓகே. அதே கான்செப்ட் இப்போ இங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. நீங்க எந்த ட்ராக் காமெடியே இல்லை இப்பெல்லாம். ஆமா, அதாவது ட்ராக் காமெடி இல்ல ஃபுல் ஃப்ளெஜ் காமெடி மூவி, ஃபுல் ஃப்ளெஜ் காமெடி மூவி இல்ல ட்ராக் காமெடி எதுவுமே இருக்காதனால அதனால மக்கள் வந்து என்ன ஃபன்னியா என்ன எனக்கு சிரிக்கணும்ப்பா அப்படின்னா இந்த ஷோக்கு வர ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இப்போ வர ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆப்வியஸா டிமாண்ட் இருக்கு. ஓகே. ஸோ சப்ளையும் இந்த சைடு ஏறிட்டே இருக்கு. ஓகே. அவங்களும் பாக்குறாங்க நல்ல கமெடியன்னா வராங்க. ஓகே. ரேண்டமாலாம் வராங்க, யாருன்னே தெரியாமலாம். ஒரு சாட்டர்டே வந்துட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவனோட ஃபேஸ் வருது, இப்போ என்னோட ஃபேஸ் வருது அப்படின்னா அன்னைக்கு ஷோ இருக்குன்னா என்னோட வீடியோ போய் பாக்குறாங்க இருக்காங்க. சரி நல்லா இருந்தா உடனே புக் பண்ணிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு நீங்க உங்களுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல வந்து உங்க ஷோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா? அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. புக் மை ஷோல வந்து உங்களை இது பண்ணி ஷோ புக் பண்ணி இது பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு டைரக்டா உங்களை ரீச் பண்ணணுமா? புக் மை ஷோ தான். நீங்க எட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க சென்னை தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்து பாக்குறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு காமெடி ஷோ போகணும் அப்படின்னா புக் மை ஷோ போங்க, நேமே சர்ச் பண்ணுங்க, ஆர் நீங்க உங்க ஊர்ல என்னென்ன காமெடி ஷோ நடக்குதுன்னு பாருங்க அந்த வீக்கெண்ட். நீங்க இதுல செலிபிரிட்டிஸை வந்து கலாய்க்கிற மாதிரி சில இது பண்ணிருந்தீங்க இல்லையா? ஒரு ஹீரோ பேர் சொல்லிட்டு அவர் 2 படம் பண்ணிருக்காரு, 2மே ஒரே படம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட இந்த ஃபீட்பேக் என்னைக்காவது வந்திருக்கா? அதை பத்தி கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுங்க. ஃபீட்பேக்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன திட்டி இருப்பாங்க. அவர் அப்பாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே. உடனே நல்ல உடம்பு எல்லாருக்குமே இருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதுக்குள்ள இது பண்ண வேணாம். ஃபேன்ஸாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து திட்டுவானுங்க, லூஸ் தனமா திட்டுவானுங்க. நான் அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். எனக்கு அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் செட் இருக்கு. ஒரு ஃபேன் கூட நான் பேசின செட் இருக்கு. லைக் எப்படி நீங்க ஷோ பண்ணும்போதே அவர் எந்திரிச்சு அப்புறம் அப்படி இல்லை, என்கிட்ட தனியாக இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி பேசி அந்த வீடியோ ரிலீஸ் ஆனப்போ, ஸோ அந்த பையன் ஒரு 12வது படிக்கிற பையன் என்னை 1/2 மணி நேரம் திட்டிருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் 12வது படிக்கிறான் அப்படின்னே சொல்லிட்டு. ஸோ அந்த இது நல்லா இருந்தது. பட் ஆனால் அவங்க அந்த வயசுக்கு அப்படிதான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. அந்த நான் யாரை கலாய்ச்சேனோ அவரே பார்த்துட்டு ஐ டோன்ட் லைக் திஸ் கை அப்படின்லாம் என்னை பார்த்தலாம் சொல்லியிருக்காரு. அவரோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்படியா? உங்களை பார்த்தாலே பிடிக்கல, எனக்கு இவனை மட்டும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி. அவரோட மியூச்சுவல் ஃப்ரெண்டும் நானும் ஒரு ஷோ பண்ணோம். அதுல வந்து அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்டை சொல்லியிருக்காரு, இவன் கூட பேசாத, இவன் என்ன கலாய்ச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவருமே இப்போ மெச்சூர் ஆயிருப்பார். ஓகே, I hope. So thank you so much jokes. First celebrity interview எங்களுக்கு இதுதான், எங்க டீமுக்கே இதுதான். எனக்கும் ஃபர்ஸ்ட் என்ன இன்டர்வியூவரா கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் இதுதான். ஏன்னா நான் ஒரு பாட்காஸ்ட் நடத்திட்டு இருக்கேன், அது பேரே நாட் அ பாட்காஸ்ட் தான். தெரியும் நம்ம சேனல்ல இருக்கு, ஜோக்ஸோட சேனல்ல இருக்கு. அகைன் நம்ம எடிட்டர் அதை டீடைலா அது போட்டுருவாரு, ஸ்கிரீன் ஃபுல்லா போட்டுருவாரு. அந்த லிங்கையும் போய் தேங்க்ஸ் டு சுஜித், அவர் இன்காக்னிட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காரு. அண்ட் தென் எடிட்டர் மோகன் அன்லிஷ் சேனல்ல அன்லிஷ் லைக், ஃபாலோ, கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. அன்லீஷ் யுவர் இன்னர் டீமன்ஸ் இல்ல, இன்னர் இமோஷன்ஸ். தேங்க்யூ கைஸ். இன்னர் டீமன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஜோக்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.